ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இருந்து vlog எடுத்துகிட்டு இருக்கிறேன். மார்னிங் வந்து இன்றைக்கி எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலு, அவருக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ் டியூட்டி போட்டுருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஏர்லியராக கிளம்பிட்டார். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம், 2 சாதம் தான் இன்றைக்கி கிளறினேன். ரெண்டுமே வந்து பாப்பாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாச்சு. காலையில் அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ நானும் வந்து குட்டி பாப்பாவும் தான் இருக்கிறோம். ஓகே, அவங்க வந்து அவங்களே தலை சீவி இருக்கிறாங்களாம், குட்டி பாப்பாவே. ஸோ தலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் ரெட்டை குடுமி போட்டுட்ருந்தேன், இவங்களே இப்படி பண்ணியிருக்கிறாங்க. ஹாய் சொல்லிடு. ஓகே, ஸோ இன்றைக்கி இதுதான் மார்னிங் நடந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் 2 நாளாக வீடியோவே போடல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செம்மையான எனக்கு ஹீட்டு ஆகி ஸ்டொமக் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு. ஸோ என்னால் நிற்க கூட முடியல 2 நாளாக. அதனால தான் வந்து நான் வீடியோவே போடல. நேற்றெல்லாம் ஸ்டெடியாகவே நிற்கவே முடியல. அவ்வளோ தூரம் வயிறு இழுத்து வலி ஹீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், பட் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் வந்து டேப்லெட் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் ஆச்சு. ஸோ அதனால தான் ஒரு நாள் ரெஸ்ட்டு. இனிமேட்டு வீடியோ வந்து கண்டினியூவாக வரும் பாருங்கள். இப்போ ஆஃப்டர்நூன்லேருந்து vlog எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, க்ளீனிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து வெங்காய சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஸோ வெங்காய சாம்பாருக்கு வந்து வெங்காயம் உளிச்சு வைக்கணும். சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஆகுது, கொஞ்சம் அப்படியே கடைசி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து அதெல்லாம் உரித்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே, அதனால் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நல்லா பருப்பு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அவர் வந்து நேரமாக கிளம்புறதுனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். சரி வாங்க காட்டுறேன். சாரி, கரண்ட் வேறு போயிடுச்சு. ஸோ ரொம்ப வேர்க்குது. மத்தியானம் கிச்சனில் இருந்து எந்த வேலையும் செய்ய முடியறதில்ல. ஸோ நேரமாக நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டேன். பட் இப்போ கரண்ட் இல்லாதனால அப்படியே ஊற்றிட்டு இருக்குது எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், என்கரேஜிங்காகவும் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே வந்து வெங்காயமெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதையெல்லாம் வந்து உளித்து நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சாம்பாருக்கும் ஒரு பொரியலுக்கும் கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து, நான் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ இதை வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இவ்வளோ வெங்காயம் கொஞ்சம் உளிச்சிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உளிக்கணும். இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இவ்வளோன்னா ஒரு டஸ்ட்டு. இவ்வளோ வேணால் உளிச்சு வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் உளிச்சிட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். அதுக்கடையில் வந்து மிஷின் போட்டிருக்கிறேன். இப்போ வாஷிங் மிஷினில் பெட்ஷீட் போட்டிருந்தேன் செகண்ட் டைமு. ஃபஸ்ட்டு டைம் துணிகளெல்லாம் போட்டிருந்தேன். இப்போ அதெல்லாம் துவைச்சாச்சு. இப்போ இது செகண்ட் டைம் போட்டிருக்கிறேன். இதை காய வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து உளிச்சாச்சு. இந்த ஒரு பவுல் நிறக்க வந்திருக்குது. இதில் முக்கால்வாசி வந்து நம்ம வந்து சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் வந்து பொரியலுக்கு போட்டுக்க போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா, அதனால் இப்போ நான் இது ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இப்போ சும்மா ஒரு நேரத்துக்கு தானே, அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து வெங்காயம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக உளிச்சு தான் சமைப்பேன். இந்த தடவை இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறப்ப மட்டும், இந்த மாதிரி லாஸ்ட் ஆகும்போது இந்த மாதிரி சாம்பார் வைக்கிறப்ப மட்டும் நான் வந்து உளிச்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ வந்து இதை வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டிருக்கிறேன். இது அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அரிசி உளுந்து தான். இப்போ உளுந்து ஊற வச்சுருக்கிறேன் இட்லிக்கு. நாளைக்கு வந்து மாவு இட்லி போடுறதுக்காக. ஸோ மாவு வந்து இப்போ அரைக்கணும். இப்போ வந்து ஆக்சுவலாக மணி பார்த்திங்கன்னா 2 o'clock ஆக போகுது. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெம்பாக இட்லி தோசைக்கு மாவு அரைச்சி வைக்கணும். நான் வந்து இட்லி தோசை எல்லாமே இந்த ஒரே மாவு தான். தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியாக அப்படியெல்லாம் நான் போட மாட்டேன். இந்த ஒரே இது தான். சரி, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா,
அடுத்தது இது வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 எண்ணம் தான் சும்மா ஸ்நாக்ஸ்க்காக பாப்பாங்க 2 பேர்த்துக்கும். இதை வந்து தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு இதில் லைட்டாக அவங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு மிளகாப்பொடி உப்பு போட்டு லைட்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு, காரம் வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதுதான் அடுத்த வேலை. சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மாவு ஆட்டிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த ஒர்க்கையும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சோளக்கருது வந்து ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சிட்ருக்கிறேன். ஓகே, இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துகிட்டு லைட்டாக வந்து சீசனிங் பண்ணி பாப்பா கொடுத்துர்லாம். இப்போ சோளம் வேக வச்சோம், அது வந்து வெந்துருச்சு. ஓகே, இப்போ இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இதில் வந்து உப்பு மிளகாப்பொடி லைட்டாக லெமன் பிழிஞ்சு கொடுத்தோம்னா, இல்லை அப்படியே வெறுமனே சாப்பிட்றாங்களான்னு தெரியல, எப்படி பிரியமோ அப்படி சாப்பிடட்டும். நம்மளுடைய சோளக்கருது வந்து சூப்பராக வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அதுக்கப்புறம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு ஆட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே உளுந்து தான் போட்டுருவேன். ஏன்னா வந்து அரிசி இருந்துச்சுன்னா வந்து உளுந்து அவ்வளோவா நுரைக்காது அப்படிம்பாங்க இல்லையா, அதனால தான். அது இல்லாமல் கழுவுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அரிசி வந்து ஒரு 2 டைம் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ மாவாட்டி வச்சிட்டோம்னா நாளைக்கு நமக்கு இட்லிக்கு ரெடி. இப்போ இதில் உப்பு மிளகாப்பொடி போட்டாச்சு. கொஞ்சம் லெமன் வந்து பிழிஞ்சிருக்கிறேன் நான். வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் காரம் கூடுதலாக கம்மியாக அப்படி போட்டுக்கலாம். இப்போ இதை பிழிஞ்ச லெமன்லேயே வந்து லைட்டாக அப்படி தடவிக்கலாம். புளிப்பாக வேணும்னாலும் கூட புளிப்பாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கடையில் அப்புறம் பார்த்திங்கன்னா பீச் சைடில் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நான் வந்து காரம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் தடவுறேன். சப்போஸ் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. ஓகே, பாருங்கள், லைட்டாக தான் காரம் தடவி இருக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து கொடுத்துட வேண்டியது தான் சாப்பிட்றதுக்கு. ஓகே, பிடிங்க. ஓகே, இப்போ வந்து பாப்பாவும் என் ஹஸ்பண்டும் எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து மாவு ஆட்டி முடிச்சிட்டேன் உளுந்து. இப்போ அடுத்தது அரிசி போட்டிருக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு 1 hour தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் வந்து நைட்டுக்கு செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நைட்டோரோட ஒர்க்கும் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். கடகடன்னு ஒரு 7 மணிக்கே எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய நைட்டு ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் எல்லாம் தொடச்சி எல்லாம் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர்னால் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கரெக்டாக இன்றைக்கி சரியாயிடுச்சு. இது வந்து ரசம். ஸோ நைட்டு வந்து இன்றைக்கி வச்ச ரசம், அதனால் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இது நாளைக்கு டிஃபன் தான், இருந்தாலும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஏதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாம் க்ளீனிங் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னால் நான் க்ளீனிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபனும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ நாளைக்கு மாவும் ஆட்டி ரெடியாக வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, மாவு நாளைக்கு பொங்குச்சுன்னா இந்த இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே ஃபுல் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. செவுரு எல்லாமே டைல்ஸ் எல்லாமே தொடச்சி எல்லாம் நீட்டாக வச்சாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய நைட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நாளைக்கு பார்க்கலாம். நைட்டு என்னுடைய ஒர்க் இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் தூங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஃப்ரைடே மார்னிங் வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரைடே மார்னிங் வந்து இட்லி ஊற்றிட்டு சாம்பார் சாப்பாடு எல்லாமே கடகடான்னு பண்ணியாச்சு. ரசம் இருக்கிறதுனால ரசம் வைக்கல, இதே போதும்னு சொல்லி விட்டாச்சு. அவ்வளோதான். இப்படி தான் குயிக்காக என்னோடய வேலை முடிஞ்சுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து ஃப்ரைடே மார்னிங். இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெங்காய சாம்பார் வைக்கிறேன்னு சொன்னேன்னா எல்லாம் வச்சு முடிச்சு லஞ்சே பேக் பண்ணியாச்சு.
இது வந்து வெங்காய சாம்பார். ஓகே, இது வந்து இட்லி வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் போட்டு எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. இது ரைஸு வச்சு என் ஹஸ்பண்ட்க்கு எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அவளுக்கு வந்து சாம்பார் ஊற்றிருக்கிறேன். இட்லி வந்து 2 இட்லி இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் தான் ரெடி ஆகி அது சாப்பிட்டாச்சு. ஸோ வந்து பேலன்ஸ் 2 இட்லி இருக்கிறங்காட்டி கூட இப்போ செகண்ட் இது வேகுது. அதனால் இது வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சூடாக போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேர்ஸ்டேலேருந்து நான் வந்து ஃப்ரைடே மார்னிங் வரைக்கும் நான் எடுத்திருந்த vlog இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.